இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோடது 21வது நாள். 21 நாள் வரைக்கும் நாங்கள் தண்ணி விடவே இல்லை. இங்கே பாருங்களேன், தண்ணி விட்டால் இறுகிடும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து இயற்கை விவசாயியாக இருந்தால் பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இதில் போடலாம். கும்பசான உரம் இருந்தாலும் கொடுக்கலாங்க. ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, தண்ணியில் கலந்து விட்டாலும் சரி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் செயற்கை விவசாயி அப்படின்னாக்கு ரசாயனம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸு, அது கூட கொஞ்சம் யூரியா அல்லது வெறும் யூரியா மட்டும் போடலாம், காம்ப்ளெக்ஸ் மட்டும் போடலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா, தண்ணி விட்ட ஒரு 2-3 நாள்லேயே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். 21 நாள் ஆயிடுச்சு. உரத்தை போட்டு தண்ணி விட்டிங்கனாலே பூ எடுத்துடும். கொஞ்சம் இந்த மாதிரி இடைவெளி அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சுன்னா தான் அதிகமான கிளைகள் வைக்கும். அதிகமான கிளைகள் இருந்தால் தான் நம்மளுக்கு அதிகமான காய்கள் வரும். அது நல்லது. ஓகே.